Design from Top Skill Academy. இந்த சீரீஸ்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ஷன் பத்தி பார்க்க போறோம். அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா என்னன்னா, எனக்கு ஒரு டேட்டா அதோட மெத்தட மட்டும் கிரியேட் பண்ணிட்டு ஃபியூச்சர்ல தேவைன்றப்ப என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதோட லாஜிக்கை ஆட் பண்றதுதான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவையில்லாதப்ப ஹைட் பண்ணிட்டு எப்போ வேணுமோ அப்ப என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதோட ஃபீச்சர்ஸை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்கு சில ரூல்ஸ் இருக்கு. என்னென்னது அப்படின்னா, ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் ஒரு கிளாஸ்ல இருக்கு அப்படின்னா அதோட கிளாஸும் என்னவாதான் இருக்கணும் அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸா தான் இருக்கணும். சோ அந்த மெத்தடை நம்ம அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அதோட கிளாஸுமே என்னவாதான் இருக்கணும் அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸா தான் இருக்கணும். தென் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ல அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடும் இருக்கலாம், நான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடும் இருக்கலாம். இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் என்ன பண்ணாது அப்படின்னா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணாது. மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா என்னன்னா, மல்டிபிள் பேரண்ட்ஸ் இருக்கு, எனக்கு ஒரு சப் கிளாஸ் தான் இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணாது அப்படின்னா சப்போர்ட் பண்ணாது. தென் ஃபைனல் ஈவன் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் இருக்கலாம். ஸோ இது எல்லாமே என்னது அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸோட ரூல்ஸ். இதுதான் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸோட எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா சவுண்ட்ன்ற மெத்தட், அதாவது அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட கிரியேட் பண்ணிருப்போம். நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் ஒரு கிளாஸ்ல இருக்கு அப்படின்னா அந்த கிளாஸுமே என்னவா தான் இருக்கணும் அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸா தான் இருக்கணும். ஆனா ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ல அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் மட்டும் தான் இருக்கணும்னு கிடையாது. அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடும் இருக்கலாம், நான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடும் இருக்கலாம். சோ என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த சவுண்ட்ன்ற அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடுக்காக இந்த அனிமல்ன்ற கிளாஸ் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸா சேஞ்ச் பண்ணிட்டோம். சோ இங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டோம், மெத்தட கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டோம். தென் இன்னொரு மெத்தட் இருக்கு, அது நான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட், வாய்ட் ஈட். தென் என்ன பண்றோம் அப்படின்னா கிளாஸ் டாக், இதுல என்ன பண்றோம் அப்படின்னா அனிமலை எக்ஸ்டெண்ட் பண்றோம். சோ அனிமலை எக்ஸ்டெண்ட் பண்றதுனால சவுண்ட்ன்ற மெத்தட எங்கேயும் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னா இந்த இடத்துலயுமே நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனா அது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸா, அது அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடா இருக்கிறதுனால அதுல என்ன பண்ணிருக்க மாட்டோம் அப்படின்னா பாடி கண்டென்ட்டே ஆட் பண்ணிருக்க மாட்டோம். அதனால அது என்ன பண்ணிக்க முடியாதுன்னா ஆக்சஸ் பண்ணிக்க முடியாது. அதனால என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த மெத்தடோட நேம்ல நம்ம ஒரு நான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் கிரியேட் பண்ணிட்டு அதுல இருக்க ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணிக்க முடியும்னா யூஸ் பண்ணிக்க முடியும். இதுதான் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸோட ஸ்ட்ரக்சர். ஸோ கால் பண்ணும்போது என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறோம். எந்த கிளாஸ்க்கு அப்படின்னா டாக்ன்ற கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம். கிரியேட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா டி டாட் சவுண்ட் கால் பண்ணும்போது சவுண்ட்ன்ற மெத்தட் எங்க இருக்குன்னா இங்கே இருக்கு. ஸோ ஆக்சஸ் பண்ணிக்கலாம். தென் ஈட்ன்ற மெத்தட் எங்க இருக்குன்னா நமக்கு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ல இருக்கு. ஸோ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ல இருக்க மெத்தடை நம்மளால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஆனா அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை மட்டும் என்ன பண்ண முடியாதுன்னா ஆக்சஸ் பண்ணிக்க முடியாது. ஏன் அப்படின்னா அதுக்குள்ள என்ன இருக்காதுன்னா பாடி கண்டென்ட்டே இருக்காது. ஜஸ்ட் நம்ம என்னதான் பண்ணிருக்க முடியும் அப்படின்னா அது அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு அதோட நேமை வேணா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வேற ஒரு கிளாஸ்ல இருக்க மெத்தடுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப நம்ம அவுட்புட் ரன் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் டாக் பார்க்ஸ்ன்ற ஸ்டேட்மெண்ட் வருது. அதுக்கப்புறம் ஈட்ன்ற மெத்தட்ல இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ இதுதான் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். ஃபார் ஃபர்தர் கோர்ஸ் டீடைல்ஸ் கான்டாக்ட் அஸ்.